ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக நடந்த போராட்டங்கள் இதனுடைய பின்னணி தற்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு இதெல்லாம் குறித்து அலசுவதற்காக டெல்லியிலிருந்து திரு ஸ்டீபன் மற்றும் நிரஞ்சன் அவர்கள் இணைய இருக்கின்றார்கள். நிரஞ்சன், தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைத்திருக்கின்றது. இந்த பின்னணி என்ன? இது தற்பொழுது கிடைத்திருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது? சட்ட ரீதியாக அணுகப்பட்ட நடவடிக்கைகள் என்ன நிரஞ்சன்? இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக தற்பொழுது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் சார்பில் தற்பொழுது முக்கியமான ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்னென்ன மாதிரியான வழிவகைகளை மேற்கொள்ளலாம், அதாவது அந்த கைட்லைன்ஸை பின்பற்றலாம் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வாடி வாசலை அகலப்படுத்துதல், 15 மீட்டருக்கும் அதிகமாக அகலப்படுத்துதல் உள்ளிட்ட முக்கியமான சில அம்சங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக தொடர்ந்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திடம் தொடர்பு கொண்டு பல்வேறு விஷயங்களை தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டீபன் அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸ்டீபன், அதாவது இன்றைய தினம் இந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பாக இந்த புதிய நோட்டிபிகேஷன் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் என்ன மாதிரியான அம்சங்கள் கூறப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக நிரஞ்சன், அதாவது காளைகளுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுவை நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் காளைகளுக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் உரிய கட்டுப்பாடுகளுடன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஒரு அனுமதியை மத்திய அரசானது வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆணைகளில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரக்கூடிய அந்த மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுவை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடியவரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய அந்த நாளில் கூட இருப்பார், மாவட்ட ஆட்சியரும் இருப்பார். அதேபோன்று அந்த மாநிலத்துடைய, அதாவது தமிழகத்தினுடைய இந்த விலங்கு நல வாரியத்தினுடைய ஆணையரும் அல்லது அந்த விலங்கு நல வாரியத்தினுடைய பிரதிநிதியும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் இருப்பார். அவர்கள் ஏதாவது காளைகளுக்கு துன்புறுத்தல் விளைவிக்கக்கூடிய வகையில் ஏதாவது செய்கிறார்களா, அல்லது குறிப்பாக காளைகளை எரிச்சல் ஊட்டுகிற வகையில் ஏதேனும் மிளகாய் தூளை தூவுகிறார்களா, அல்லது ஏதேனும் அதாவது காளைகளை துன்புறுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்கிறார்களா என்பதையெல்லாம் அவர்கள் கண்காணித்து அதனை ஒரு அறிக்கையாக மாநில அரசிற்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதே போன்று அதிலிருந்து ஒரு விஷயத்தையும் மத்திய அரசிற்கும் அவர்கள் அந்த தகவலை அனுப்பி வைக்க வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை குறிப்பாக இதில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த விலங்குகள் வதை சட்டத்தில் உரிய திருத்தங்களை கொண்டு வந்து காளைகளுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஒரு அனுமதியை தான் மத்திய அரசு இன்று வழங்கி இருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த அனுமதியானது இந்த மாதிரியான சில கைட்லைன்ஸை பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடம் இது தொடர்பாக பல்வேறு முறை கூறப்பட்டிருந்தது. இதனை பின்பற்றுவதற்கு தற்பொழுது அவர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்த பொழுது கூட எந்த விதமான கைட்லைன்ஸையும் பின்பற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். தற்பொழுது இந்த மாதிரியான நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார்களா? நீங்கள் தொடர்ந்து அவர்களிடம் தொடர்பு கொண்டிருந்தீர்கள். இது தொடர்பாக அவர்கள் என்ன தெரிவித்திருக்கின்றார்கள்? நிச்சயமாக இந்த விலங்கு நல வாரியத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், விலங்குகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது, அதாவது காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிற வகையில் பல்வேறு எலுமிச்சை சாறுகளை கண்களில் ஊட்டுகிறார்கள். அதே போன்று அந்த மிளகாய் தூளை தூவுகிறார்கள். அவர்கள் அந்த காளைகளுடைய வாள்களை முறுக்குகிறார்கள். இதெல்லாம் தான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. 2009ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டத்தை தமிழக அரசானது கொண்டு வந்தது. அந்த சட்டத்தில் காளைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான அம்சங்கள் இடம்பெறவில்லை. அதனின் காரணமாகத்தான் 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றமானது இதற்கு முக்கியமான ஒரு தடையை விதித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த தடைக்கு தற்போது விலக்கு அளிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசானது காளைகளை ஜல்லிக்கட்டும் போட்டியின் போது எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் நடைபெறுவதற்கான ஒரு அனுமதியை இன்று வழங்கி இருக்கிறது. இது அரசியல் வட்டாரங்களில் பாஜகவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லப்பட்டாலும் கூட உரிய திருத்தங்களை அவர்கள் இந்த விலங்குகள் வதை சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு ஆனது வருகிற பொங்கல் அன்று தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. நிரஞ்சன், அதாவது தேவேந்திரன், நாம் தற்பொழுது ஸ்டீபனிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது மாதிரி தான்
பல்வேறு கைட்லைன்ஸ்கள் அவர்கள் தற்பொழுது தற்காலிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பான இறுதியான எந்தவிதமான அறிவிப்புகளும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் ஓரிரு மணி நேரங்களில் முழுமையான அந்த அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுவிடும். அதாவது கைட்லைன்ஸ் தொடர்பான அந்த அறிவிப்புகள் அனுமதியானது தற்பொழுது கிடைத்திருப்பது என்பது உறுதியாகி இருக்கின்றது. அந்த கைட்லைன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிவகைகளை தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அது கிடைக்கப்பெறவிருக்கின்றது. இது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பது என்பது கூடுதல் செக்ரட்டரி ஆனவர்கள் தற்பொழுது கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் பத்திரிகையாளர்களை சந்தித்து இது தொடர்பான கூடுதலான விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேவேந்திரன், தற்பொழுது விலங்குகள் நல வாரியத்தின் உள்ளிட்ட பல்வேறு தனியார் அமைப்புடன் நாம் கேட்ட பொழுது கூட இது தொடர்பான முழுமையாக நாங்கள் படித்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் முடிவு செய்யவிருக்கிறோம். நிரஞ்சன் தொடர்ந்து இணைவிலேயே இருங்கள்.